அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். 1983 ஜூலை 23 அன்று நள்ளிரவில் தொடங்கி இலங்கை தீவையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய கருப்பு ஜூலை வன்முறை ஏதோ தற்செயலாக வெடித்த இனக்கலவரம் அன்று. அது மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்ட ஓர் இனப்படுகொலை தாக்குதல் என்பதை வரலாற்று ஆதாரங்களும் சர்வதேச அமைப்புகளின் அறிக்கைகளும் ஐயமின்றி மெய்ப்பிக்கின்றன. தமிழ் இனத்தின் வரலாற்றையே முன்பு பின்பு என இரண்டாகப் பிளந்த அந்த இரத்தக்கரை படிந்த நாட்களின் சான்றாதாரபூர்வமான வரலாற்று தொகுப்பு இது. 1983 ஜூலை 23 இரவு 11:30 மணியளவில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் அமைந்த இராணுவ ரோந்து வாகனத்தின் மீது தமிழீழ விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட இராணுவத்தினரின் உடல்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கு பதிலாக கொழும்பு கணத்தை மயானத்தில் அடக்கம் செய்ய அரசாங்கம் எடுத்த முடிவு பெருந்திரளான சிங்கள மக்களை அங்கு திரள வைத்தது. ஜூலை 24 மாலை திரண்ட கோபமடைந்த கும்பல் கொழும்பின் வீதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக கொதித்தெழுந்தது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சர்வதேச மன்னிப்புச் சபை அறிக்கைகளின்படி ஜூலை 24 இரவு தொடங்கிய வன்முறையை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்காமல் பல மணி நேரம் காலந்தாழ்த்தியது. இந்த வன்முறை தற்செயலானது அன்று என்பதற்கு மிக முக்கியமான சான்று தாக்குதல் நடத்திய கும்பல்களின் கைகளில் இருந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களாகும். வீதிக்கு வந்த வன்முறையாளர்கள் கைகளில் இலங்கை தேர்தல் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியல்கள் இருந்தன. அரச வாகனங்கள் போக்குவரத்து அமைச்சுக்கு சொந்தமான பேருந்துகளிலும் அரச நிர்வாக வாகனங்களிலும் வன்முறையாளர்கள் ஏற்றி வரப்பட்டனர். தமிழர்களுக்கு சொந்தமான வீடுகள், கடைகள், வணிக நிறுவனங்கள் முன்பே தமிழ் என அடையாளமிடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டன. சிங்களவர்களுக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ சொந்தமான வாடகை கட்டிடங்களில் இருந்த தமிழ் நிறுவனங்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. கட்டிடத்தின் உரிமையாளருக்கு பாதிப்பு வராத வகையில் பொருட்கள் வெளியே இழுத்து வரப்பட்டு கொளுத்தப்பட்டன. தெருக்களில் இறங்கிய வன்முறை கும்பல் மானுட தர்மமே அற்ற முறையில் தமிழர்களை கண்டறிய விசித்திரமான பரிசோதனைகளை நடத்தியது. சிங்கள மொழியில் ல மற்றும் ஃப்ர உச்சரிப்புகள் தமிழர்களுக்கு இயல்பாக வராது என்பதைக் கொண்டு பலாலயா, பாலு போன்ற வார்த்தைகளைச் சொல்லி நிர்பந்தித்தார்கள். தமிழ் உச்சரிப்பு லேசாக கேட்டாலும் அல்லது பயத்தில் நாக்கு குளறினாலும் அவர்கள் ஓடும் பேருந்துகளிலிருந்தும் கார்களிலிருந்தும் கீழே இழுத்து போடப்பட்டு எரிபொருள் ஊற்றி உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். சாதி, மதம், வயது வேறுபாடின்றி பெண்கள், குழந்தைகள் என பலரும் வீதிகளிலேயே படுகொலை செய்யப்பட்டனர். ஆசியாவிலேயே மிக பலத்த பாதுகாப்பு கொண்டதாக கருதப்பட்ட கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலை ஜூலை 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் மனித வேட்டை களமானது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் இருந்த பிடி தொகுதிக்குள் சிறை காவலர்களின் உதவியோடு சிங்கள குற்றவாளிகள் இரும்பு தடிகள், கத்திகளுடன் புகுந்தனர். அன்றைய தினம் குட்டிமணி, செல்வராஜா, யோகச்சந்திரன், தங்கத்துரை, நடராஜா, தங்கத்துரை, ஜெகன் உட்பட 35 தமிழ் அரசியல் கைதிகள் மிக கொடூரமான முறையில் அடித்து நசுக்கிக் கொல்லப்பட்டார்கள். நீதிமன்ற தீர்ப்பின் போது, எனது மரணத்திற்கு பின் எனது கண்களை தமிழ் மகன் ஒருவனுக்கு பொருத்துங்கள், அமையப்போகும் தமிழீழத்தை அவன் கண்கள் வழியாக நான் காண்பேன் என்று கம்பீரமாக கூறிய குட்டிமணியின் கண்கள் சிறை வன்முறையின் போது தோண்டி எடுக்கப்பட்டு கொடூரமாக மிதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சியோடு செய்தி வெளியிட்டன. முதல் தாக்குதல் நடந்து 2 நாட்களில் ஜூலை 27 அன்று மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு மருத்துவர் ராஜசுந்தரம் உள்ளிட்ட மேலும் 18 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டனர். 2 நாட்களில் மொத்தம் 53 கைதிகள் சிறையினுள்ளேயே படுகொலை செய்யப்பட்டனர். வன்முறை வெடித்து 5 நாட்களாக நாட்டின் அதிபர் JR ஜெயவர்த்தன நாட்டு மக்களுக்கு உரையாற்றவில்லை. ஜூலை 28 அன்று அவர் ஆற்றிய வானொலி உரை வன்முறையை கண்டிப்பதற்கு பதிலாக வன்முறையாளர்களின் செயலை நியாயப்படுத்துவதாக அமைந்தது. அவர் தனது உரையில், சிங்கள மக்களின் உணர்வுகளுக்கு தமிழர்கள் சவால் விட்டதன் விளைவே இது. சிங்கள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே நாம் அரசியலமைப்பில் 6வது திருத்தத்தை கொண்டு வருகிறோம். பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதையோ கலவரத்தை கண்டிப்பதையோ விடுத்து தமிழர்களின் அரசியல் உரிமைகளை பறிக்கும் 6வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வரப்போவதாக அறிவித்தார். தமிழினத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர இழப்புகளின் மதிப்பீடு, தமிழர்களின் பொருளாதாரம் 30 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டது. கொழும்பின் புகழ்பெற்ற மகாராஜா நிறுவனம், வெள்ளவத்தை ஆலைகள், புனித அந்தோனியார் குழும நிறுவனங்கள் என தமிழர்களின் பொருளாதார தூண்கள் முற்றிலும் சாம்பலாக்கப்பட்டன. கருப்பு ஜூலை வன்முறையின் விளைவாக உயிருக்கு பயந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அகதி படகுகளிலும் விமானங்கள் மூலமாகவும் இலங்கை தீவை விட்டு வெளியேறத் தொடங்கினர். அகதி முகாம்கள், சரஸ்வதி மண்டபம், விவேகானந்தா சபை, கொழும்பு இந்து கல்லூரி ஆகியவை தற்காலிக அகதி முகாம்களாக மாறின. இந்தியா, கனடா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்சு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை நோக்கி தமிழர்கள் தஞ்சமடைய தொடங்கினர். இன்று உலகளவில் வலுவாக இயங்கி வரும் புலம்பெயர் தமிழர் சமூகம் உருவாக அஸ்திவாரம் போட்டது இந்த இரத்தக்கரை படிந்த நாட்கள்தான்.
அது மட்டுமன்றி மிதவாத வழியில் உரிமைகளை கேட்ட தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்திய விடுதலை போராட்டத்தை நோக்கி பெருமளவில் தள்ளிய வரலாற்று திருப்புமுனையாகவும் கருப்பு ஜூலை அமைந்தது. கருப்பு ஜூலை என்பது வெறும் கடந்தகால துயரம் மட்டுமல்ல, அது இனவாதம், சகிப்புத்தன்மையின்மை மற்றும் அரசாங்கமே தன் சொந்த குடிமக்களுக்கு எதிராக மாறும் பேராபத்து ஆகியவற்றை பறைசாற்றும் வரலாற்று எச்சரிக்கை. இந்த நினைவுகளை நாம் சுமப்பது வெறுப்பை பரப்புவதற்காக அன்று. மனிதநேயமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட்டு இனி ஒருபோதும் எந்தவொரு சமூகத்திற்கும் இப்படி ஒரு பேரவலம் நிகழக்கூடாது என்பதற்காகவே. ஆக்க பகிர்வு அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் தளம். அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல்.